இந்த கேமோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணுக்கு 10 கோடி ரூபா வேணும். அதனால் ஜுராசிக் பார்க்குள்ளே போய் டைனோசரை வேட்டையாட போகிறா. ஒரு டைனோசரை வேட்டையாடுனா 1 கோடி கிடைக்கும். அப்போ எத்தனை டைனோசரை வேட்டையாடினா 10 கோடி கிடைக்கும். ஆக்சுவலாக 10 டைனோசரை வேட்டையாடி கொன்னோம்னா 10 கோடி ரூபா கிடைக்கும். அதோட பற்கள் இதெல்லாம் விற்றோம்னா ஒரு டைனோசரோட பற்கள் 1 கோடி ரூபாய்க்கு போகும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறா, டைனோசரை கொல்ல போகிறா. மேக்ஸிமம் ஒரு 10 டைனோசரை கொல்ல போகிறா. கொன்று அதோட பற்களை எடுக்க போகிறா. இப்போ ஃபஸ்ட்டு டைனோசரை சுட்டு கொன்னுட்டா. இன்னும் 9 டைனோசரை கொல்லணும். என்ன பண்ணுறா, சுட்டு கொன்று வாய்க்குள்ளே போய் பல்ல எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டா. நீ அடுத்து 2வது டைனோசரை தேடி போகிறா. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ வந்துட்டு டைனோசரை சப்போஸ் கொல்ல முடியலைன்னா டைனோசர் இவ்வளோ கொன்றும். அவளோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது. அதை தெரிஞ்சு தான் அவள் போகிறா. இப்போ ஃபஸ்ட்டு டைனோசரை கொன்னாச்சு. 2வது டைனோசரை தேடி போகிறா. இந்த 2வது டைனோசரை கொன்று அதோட பல்லை எடுக்கணும். அதுக்காண்டி இப்போ போயிட்டுருக்கா. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. தேடிக்கிட்டு இருக்கா. டைனோசர் எதையுமே காணோம். சொல்ல முடியாது, திடீர்னு வரும். சப்போஸ் பின்னாடி இருந்து கூட வந்து இவ்வளோ கொன்றலாம். அந்தளவுக்கு இது ஒரு ஆபத்தான இடம். உங்களுக்கே தெரியும் ஜுராசிக் பார்க் எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே போய் டைனோசரை கொன்று அதோட பல்ல எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நம்மளோட உயிரும் போனால் போனால் தான். இப்போ 2வது டைனோசரை சுட்டுட்டு 2வது டைனோசர் இறந்துருச்சு. சப்போஸ் அவள் சுடுறது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டைனோசர் அவரை கொன்று தின்றும். இப்போ அதோட பல்ல எடுத்துகிட்டு 3வது டைனோசரை தேடி கிளம்பிட்டா. சொல்ல முடியாது, டைனோசர் திடீர்னு வந்து தாக்கும். அதனால் அவள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ 3வது டைனோசரை தேடி போகிறா. அவளுக்கு தேவை எத்தனை டைனோசர்ஸ்? 10 டைனோசர் வேணும். இப்போ 2 தான் கொன்னுருக்கா. இன்னும் 8 டைனோசரை கொல்லணும். போய்கிட்டே இருக்கா. டைனோசர் ஒன்றையும் காணோம். சரி, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு.